அமீர் உள்ளே வந்த உடனே அவருக்கு வேண்டிய சிறைவாசிகள் எல்லாம் மதுரைக்காரங்களாம் முகம் தெரிஞ்ச ஆளுகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் பிடி ராஜன் வந்து இருந்தார். பிடி ராஜன் வந்து பருத்தி வீரனோட ஒரிஜினல் பருத்தி வீரனோட மகன். அன்னைக்கு இருந்த மதுரையில் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில் வந்து மிகப்பெரிய ரவுடிகள் பட்டாளங்களில் முக்கியமான ஆள் பிடி ராஜன். 2 மிகப்பெரிய அணிகள் இருந்தது மதுரையில். ஒன்று நெல்பேட்டை சிக்னி தலைமையிலான ஒரு ரவுடி குழு ஒன்றும், அவங்களுக்கு நேர் எதிரான நல்லக்கண்ணு சேர்வையோட ரவுடி குழுவும். இதில் சிறையில் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிச்சுவா பாஸ்கரன்னு ஜெயிலில் எல்லாருக்கும் மிகப்பெரிய தொல்லையாக இருப்பாப்புல. போலீஸுங்களையும் மிகப்பெரிய தொல்லை. கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. கண்ணாடியை வந்து கையிட்டு அடித்து நிறைய கோர்ட்டில் உள்ள ஜன்னல் கண்ணாடியெல்லாம் கையிட்டு அடித்து உடைச்சிருக்கான். அதில் ஏகப்பட்ட கையிலலாம் ரத்த காயங்கள். அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்திருக்காப்புல. அவனை சேம்பருக்கு கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேம்பருக்கு கூப்பிட்டுட்டு வர சொல்லி சட்டையை கலட்டி போட்டு அவர் பாக்ஸிங்கில் குத்திருக்காப்புல. ஆனால் மதுரையில் யாராவது பெரிய ரவுடியாக டிக்ளேர் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பிச்சுவா பாஸ்கர்னா தூக்கிட்டு போய் எங்கேயாவது குத்தி போட்டுட்டு வந்துடுவாங்க. அபாயம் பாஸ்கர் வந்து பேர் பிரபலமாகிக்கிட்டே இருக்குது. ஆள் யாருன்னு தெரியாமல் இருக்குது. அவன் யார் அப்படின்னு சொன்னோன்னா, இப்படி நிறைய அடைமொழிகளோட பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாத்தையும் அடைமொழியோடயே இருக்கும்.